ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாண்டி ரெசிபி தான். பிளாண்டின்னா என்னங்கிறது ஒரு சிலருக்கு டவுட் ஆகலாம். இதுவும் ப்ரௌனி போல தான். ப்ரௌனியில் சாக்லேட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதை பேஸாக வச்சு தான் நம்ம செய்வோம். பட் இது அப்படி கிடையாது. ஆனால் அது டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு ஃபட்ஜான டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு ஃப்ளார் எடுத்துக்கோங்க. 3/4 கப்புனா அரை கப் ப்ளஸ் 1/4 கப்பு அந்த மாதிரி தான் 2 கப்பில் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 70 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. அதை டைரெக்டாக அடுப்பில் ஹீட்லேயே நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். டபுள் பாயிலெல்லாம் தேவையில்லை. நல்லா உருக்கி எடுத்ததுக்கப்புறமா இது போல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் கூட நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துக்கணும். ப்ரௌன் சுகர் சேர்க்குறப்ப தான் அந்த பிளாண்டியோட அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ப்ரௌனி மாதிரியான ஒரு டேஸ்ட்டு இதிலையே கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. அதே எக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி நல்லா லூஸாக பேட்டர் கிடைக்கும். இப்போ இதிலையே நம்ம மாவு பொருட்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ப்ரௌனிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே. பட் நம்ம அதுக்கு சாக்லேட்டை மெல்ட் பண்ணுவோம். இதில் மெல்ட் பண்ண மாட்டோம். பட்டரை நல்லா உருக்கி எடுத்துக்கணும். இது இவ்வளவு தான் டிஃப்ரென்ஸு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கணும். அரை கப் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம டின்னில் சேர்த்துக்கலாம். 5 இன்ச்சிலான ஸ்கொயர் டின் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 7 இன்ச்சில் செய்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே டபுள் பண்ணிவிட்டு நீங்கள் 7 இன்ச்சில் செய்யலாம். இப்போ இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக டாப்லேயுமே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டு நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். இது பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகும் இது பேக் ஆகுறதுக்கு. பேக்கிங் டைம் டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம பீஸ் போட்டு பார்த்துக்கலாம். இன்னொன்று ஃபைனலாக இது டேஸ்ட் பண்ணுறப்போ இந்த நெய்யோட வாசனை ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணெயை நல்ல நெய் மாதிரி தான் உருக்கி சேர்க்குறோம். ஸோ அதோட அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.